ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 10th சோஷியல் சயின்ஸ் தேர்ட் லெசன் வேர்ல்டு வார் 2. இந்த லெசனை ஃபுல்லாக ஒரு ஸ்டோரி மாதிரி பார்த்துக்கலாம் சரிங்களா. வேர்ல்டு வார் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி ஏற்பட்டுச்சு, அதுக்கான காரணங்கள் என்னென்ன, வேர்ல்டு வார் 2ல் எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் முக்கியமான பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா எந்தெந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் வேர்ல்டில் வந்துட்டு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம ஒரு ஸ்டோரி மாதிரி பார்த்துக்கலாம் சரிங்களா. வேர்ல்டில் என்ன தான் நிறைய வார்கள் ஏற்பட்டுள்ளோம். 1914, 1939 பர்டிகுலராக இந்த 2 வருஷத்தில் நடந்த வார்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லுதுன்னா, இந்த 2 வார்லையும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லையும் சரி, செகண்ட் வேர்ல்டு வார்லையும் சரி, நிறைய நாடுகள், உலக நாடுகளில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகள் 2 போர்களையும் வந்துட்டு பங்கேற்றுச்சு. அதே மாதிரி மிகப்பெரிய அளவில் பொருள் சேதாரமும் அதே மாதிரி உயிர் சேதாரமும் ஏற்பட்டதுனால தான் இந்த 2 வார்ஸையும் வேர்ல்டு வார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 1914 to 1918 வரைக்கும் நடந்துச்சு. செகண்ட் வேர்ல்டு வார் 1939 to 1945 வரைக்கும் நடந்துச்சு சரிங்களா. இந்த வார் வந்து பார்த்தா நிறைய பிளேசஸில் நடந்துச்சு. முக்கியமாக யூரோப் அதே மாதிரி ஏசியா பசிபிக் ரீஜன் அப்படின்னு சொல்லப்படுது சரிங்க. யூரோப் அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா, ஜெர்மனி, இட்டாலி அதெல்லாம் இருக்கக்கூடிய பிளேஸ் எல்லாமே யூரோப் அப்படின்னு யூரோப் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதுக்கடுத்து ஏசியா பசிபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆசியா, அதே மாதிரி ரஷ்யா, அதுக்கடுத்து ஜப்பான், இந்தியாவில் இருக்கிற இதெல்லாம் ஏசியா பசிபிக் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த 2 பிளேஸ்க்கு இடையில தான் மிகப்பெரிய அளவில் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கிறது வந்துட்டு ஏற்படுது சரிங்களா. இந்த செகண்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் மிகப்பெரிய அளவில் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியும் ஜப்பானும் தான் சரி. ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான் இவங்க 3 பேர் தான் இந்த செகண்ட் வேர்ல்டு வார் ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணமாக இருக்கிறாங்க சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் வேர்ல்டு வார் ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா நிறைய சீர்திருத்தங்கள் வந்து கொண்டு வரப்படுச்சு. அந்த சீர்திருத்தங்களே செகண்ட் வேர்ல்டு வார் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லுவது ஜெர்மனி அண்ட் ட்ரீட்டி ஆஃப் வெர்சல்ஸ் 1919 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட எண்டுக்கு அப்புறமா 1919 ஜெர்மனியின் மீது நீங்கள் தான் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனி மேலே வந்து பழி சுமத்தி வெர்சைல்ஸ் உடன்படிக்கையில் 1919 ஜெர்மனியை வந்துட்டு சைன் பண்ண சொல்கிறாங்க சரிங்களா. அதில் முக்கியமான 3 விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் லெசனில் நீ அதில் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸில் என்னென்ன இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸில் சொன்னப்பட்ட முக்கியமான 3 காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜெர்மனிக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய பார்டர் எல்லாமே மற்ற நாடுகளுக்கு பிரித்து தரப்படுது சரிங்களா. ஃபர்ஸ்ட்டு அதுக்கடுத்து வந்து ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சோல்ஜர்ஸ் 1,00,000 சோல்ஜர்ஸ்க்கு மேலே நீங்கள் வச்சுக்கூடாது, சின்ன ஒரு நேவி ஃபோர்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆர்மி ஃபோர்ஸை வந்துட்டு கம்மி பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஏற்படுறதுக்கு நீங்கள் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனியை சொல்லிட்டு நீங்கள் நிறைய பணம் கொடுக்கணும், வார் ரெப்பரேஷன்ஸ் அதாவது இழப்பீட்டு தொகையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனி மீது பழி சுமத்துறாங்க சரிங்களா. இதனால் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளின் மீது வந்துட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு கோபமும் வெறுப்புணர்வும் ஏற்படுது. ஏன் அப்படின்னு சொன்னால் எங்கள் ஜெர்மனி நாட்டையும் குறைச்சிட்டிங்க, எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் கம்மியும் குறைஞ்சிட்டிங்க, அது பத்தாதான் எங்களோட மணியும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கட்ட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நாடுகளின் மீது மிகப்பெரிய அளவு வெறுப்புணர்வு அங்கே இருக்கக்கூடிய ஜெர்மனி மக்களுக்கும் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய லீடர்ஸ்க்கும் இருக்குது சரிங்களா. அதுக்கடுத்து அந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ், ஃபெயிலியர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன். லீக் ஆஃப் நேஷன் அப்படிங்கிறது 1920 ஏற்படுத்துகிறாங்க. ஏற்படுத்தும் போது இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா வேர்ல்டு வார் 1 மாதிரி இன்னொரு வேர்ல்டு வார் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லீக் ஆஃப் நேஷன் வந்து ஏற்படுத்தப்படுது. பட் இது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லீக் ஆஃப் நேஷனை ஏற்படுத்தின அமெரிக்காவை இதோட மெம்பராக இருக்கிறதில்ல சரிங்களா. மெம்பராக இல்லாதனாலும் அதே மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஏற்படுது. இப்போது சைனாவுக்கும் ஜப்பானுக்கும் வந்துட்டு வார் நடக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம் நடக்கும்போது இந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனாக இருக்கக்கூடிய இந்த லீக் ஆஃப் நேஷன் வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே தலையிடுறதில்ல. அதேமாதிரி அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொந்தமாக ஒரு சோல்ஜர் ஆர்மி ஃபோர்ஸ் வந்துட்டு இல்லாததுனால அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை வந்துட்டு நடைமுறைப்படுத்த முடியறதில்ல. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சுங்க. இந்த லீக் ஆஃப் நேஷன் ஃபெயிலியர் ஆகிறதும் செகண்ட் வேர்ல்டு வார் ஏற்படுறதுக்கு முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்குது சரிங்களா. அதாவது போஸ்ட் வார் கிரைசிஸ் அண்ட் ஜெர்மனி. போஸ்ட் வார் கிரைசிஸ் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுச்சு, சிக்கல்கள்லாம் ஏற்பட்டுச்சு, அதுக்கப்புறம் ஜெர்மனி வந்துட்டு என்ன பண்ண, ஜெர்மனியில் வந்துட்டு என்ன உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகளில் இட்டாலி, ஜெர்மனி, ஸ்பெயின் இந்த மாதிரி நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டேட்டர்ஸ் அதாவது சர்வாதிகாரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறதா சட்டம், என்னது மீறி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான சர்வாதிகாரிகள் வந்துட்டு உருவாகுறாங்க. அதாவது இட்டாலியில் வந்து முசோலினி, ஜெர்மனியில் ஹிட்லர், ஸ்பெயினில் ஃப்ராங்கோ இவங்க 3 பேருமே யார் அப்படின்னு சொல்லிட்டு தான் சர்வாதிகாரி. அவங்க சொல்கிறது தான் சட்டம். அந்த நாட்டில் அவங்க மீறி யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க இதை எதிர்த்து யாராச்சும் பேசினாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கொலை செஞ்சுடுவாங்க. அந்தளவுக்கு சர்வாதிகாரிகளாக இருக்கக்கூடிய இந்த டிக்டேட்டர்ஷிப் வந்துட்டு டெவலப் ஆகுது சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1920க்கு அப்புறமா ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் வந்துட்டு சந்திக்குது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா
மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1920க்கு அப்புறமா இங்கே இருக்கக்கூடிய ஜெர்மனி வந்து நீங்கள் எங்களுக்கு வார இழப்பீடு, அதாவது போர் இழப்பீடு தொகையை பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் எங்ககிட்ட பிரெட் வாங்குறதுக்கு கூட காசு இல்லை. அதாவது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஏற்படுது. இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொன்னேன்னா அங்கே இருக்கக்கூடிய மணிக்கு வேல்யூவே கிடையாது. இப்போ வந்துட்டு மற்ற நாடுகளுக்கு இழப்பீடு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? இதனால் ஜெர்மனி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய மணி எல்லாமே பே பண்ண அதிகமாக மணியை அச்சடிக்க ஆரம்பித்தாங்க. அதிகமாக மணி அச்சடிக்க ஆரம்பிச்சதுனால சாதாரண மக்களுக்கிட்டையும் கூட நிறைய மணி வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இதனால் அங்கே இருக்கக்கூடிய மணிக்கு வந்துட்டு வேல்யூவே இல்லாமல் போயிடுது. இப்போ ஒரு பிரெட் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கூட அந்த பிரெட்டை வாங்குறதுக்கு அவங்க ஒரு தள்ளுவண்டி நிறைய பணம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா தான் அந்த பிரெட்டை வாங்க முடியும். அப்படிங்கிற அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மணிக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடுது. சரிங்களா? இதனால் அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு எங்களால் இந்த மாதிரி எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மணிக்கு வேல்யூவே இல்லை, அப்புறம் எப்படி நீங்கள் கேட்கக்கூடிய மணிக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜெர்மனி பல பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறமா அவங்க பே பண்ண வேண்டிய இழப்பீட்டு தொகையை வந்து கம்மி பண்ணி கட்டுறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து ரைஸ் ஆஃப் அடால்ஃப் ஹிட்லர் வந்துட்டு எப்படி டெவலப் பண்ணார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால், அடால்ஃப் ஹிட்லர் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களிடையே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து பார்த்தீங்கன்னா அவரிடையே வந்துட்டு அவர் பக்கமாக இருக்கிறார். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அங்கே ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஜூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிறிஸ்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதம் தான் ஜூஸ். அந்த மதத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவரே பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஜெர்மனிய மக்களுக்கும் அந்த ஜூஸ் மக்களை பிடிக்காது. அதனால் அதை வந்துட்டு இவருக்கு சாதகமாக பயன்படுத்தி அதை முன்னிலைப்படுத்தி வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு செல்வாக்கு வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு முன்னாடி ஜெர்மனி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் டெவலப் ஆகிருக்கக்கூடிய ஒரு நேஷனும், அதே மாதிரி அவங்களோட ஆர்மி வந்துட்டு மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ஆர்மிஸ் இருந்துச்சு. இதனால் வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு பொற்காலத்துக்கு வந்துட்டு நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனி மக்களிடையே வந்துட்டு இவர் உறுதியளிக்கிறதுனால ஜெர்மனி பீப்புள்ஸ் இடையே வந்துட்டு ஹிட்லருக்கு ஒரு மிகப்பெரிய உள்ள வரவேற்பும் ஆதரவும் கிடைக்கிது. சரிங்களா? அதுக்கடுத்து இவர் வந்துட்டு ஒரு பார்ட்டியை ஆரம்பிக்கிறார். அந்த பார்ட்டி நேஷனல் சோஷலிஸ்ட் பார்ட்டி. அந்த பார்ட்டி வந்துட்டு நாசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அவங்க நாசிஸோட சிம்பிள் எது அப்படின்னு சொன்னால் ஸ்வஸ்திகா. அவர் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு ரேஷியல் சுப்பீரியாரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அதாவது இன முன்னிலைத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னா என்னென்னா இந்த நாட்டை ஆள்றதுக்கு ஜெர்மனிய பீப்புள்ஸ் மட்டும் தான் வந்து முடியும், நாங்கள் தான் தூய்மையான கிறிஸ்துவர்கள், எங்களால் தான் இந்த உலகத்தையே வந்து ஆள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து 1933 இவர் வந்து ஜெர்மனியோட சான்சலர் ஆகிறார், பிரசிடென்ட் ஆகிறார். அதுக்கடுத்து 1945 செகண்ட் வேர்ல்டு வார் எண்ட் ஆகிற வரைக்கும் அவர் சூசைட் பண்ணிக்கிற வரைக்குமே அவர் ஜெர்மனியோட பிரசிடெண்ட்டாக இருக்கிறார். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. ஹிட்லர் ரூல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. இட்டாலிக்கும் பிரிட்டனுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் இருக்குது. இட்டாலிக்கு அதே மாதிரி பிரிட்டன், ஃப்ரான்ஸ் இவங்க 3 பேருக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் இருக்குது. அந்த ஒப்பந்தத்திலிருந்து 1936 ரைன்லேண்ட் அப்படிங்கிற பிளேஸை வந்து பார்த்தீங்கன்னா
ஆக்குபை பண்ணி வச்சுறாங்க. அதுக்கடுத்து 1942ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின்கார்ட் அப்படிங்கிற ஒரு பிளேஸை ஜெர்மனி வந்துட்டு ஆக்குபை பண்ண போறாங்க. இந்த ஸ்டாலின்கார்ட் அப்படிங்கிற ஒரு பிளேஸை ஆக்குபை பண்ணுறது ஹிட்லருக்கும் சரி, ஜெர்மனிக்கும் சரி மிகப்பெரிய ஒரு பெருமிதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின்கார்ட் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஓல்கா ரிவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான் இந்த ஸ்டாலின்கார்ட். இந்த ஸ்டாலின்கார்ட் அப்படிங்கிறது அந்த ரஷ்யாவை ரூல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டான ஸ்டாலின் அப்படிங்கிறவரோட நேமில் இருக்கிறதுனால அவரோட பேரில் இருக்கக்கூடிய அந்த சிட்டியவே ஆக்குபை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரஷ்யாவே ஆக்குபை பண்ணதுக்கு சமம் மாதிரி ஹிட்லருக்கு ஒரு பெருமையை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு முக்கியமான தேவையாக இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு தேவையாக இருக்கக்கூடிய ஆயுதங்கள், ஆர்மமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஆயுதங்கள் அதுக்கப்புறம் டிராக்டர்ஸ், மிஷின்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு சிட்டியாக இந்த ஸ்டாலின்கார்ட் இருக்கிறதுனால ஸ்டாலின்கார்டை இவங்க வந்து 1942ல் ஆக்குபை பண்ணுறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஆயில் ஃபீல்ட்ஸையும் வந்துட்டு இவங்க ஆக்குபை பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு என்ன நேம் சொல்ல வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு நேம் வைக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஹிட்லர் வந்துட்டு ஸ்டாலின்கார்டு வந்துட்டு ஆக்குபை பண்ணிடுறாரு. பட் ஸ்டாலின்கார்டு ஆக்குபை பண்ணதுக்கப்புறமும் கூட ரஷ்யாவில் மிகப்பெரிய அளவில் புரட்சி ஏற்படும், ஸ்டாலினோட ஆட்சி முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லர் வந்துட்டு நினைக்கிறார். பட் ஆனால் இருந்த போதிலும் ரஷ்யன் பீப்புள்ஸில் வந்துட்டு ஸ்டாலினுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பேட்டில் ஆஃப் சரண்டர் ஆஃப் இட்டாலி வந்துட்டு எப்படி சரண்டர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா 1943ல் அங்கே ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் முசோலினி வந்துட்டு தோற்று போகிறார். தோற்று போனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு பப்பட் ஆட்சியாளராக வந்துட்டு ரஷ்யா வந்துட்டு வச்சிருக்கு. பப்பட் அப்படின்னு சொன்னால் ரஷ்யா சொல்கிறது இவர் கண்டிப்பாக கேட்டாகணும். ரஷ்யாவோட ஒரு பொம்மை ஆட்சியாக வந்துட்டு இட்டாலியில் வந்துட்டு ஏற்படுத்துகிறாங்க. 1945ல் அங்கே இருக்கக்கூடிய புரட்சியாளர்களால் முசோலினி வந்து பார்த்தீங்கன்னா கொலை செய்யப்படுறாரு. சரிங்களா? அதுக்கடுத்து எண்ட் ஆஃப் ஹிட்லர் வந்துட்டு எப்படி இறந்து போகிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 1945 ஸ்டார்டிங்கில் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஜெர்மனியும் அமெரிக்கா வந்துட்டு ஜெர்மனிக்கு ஆக்குபை பண்ணி வச்சுருக்கிற பிளேசஸ் எல்லாமே அவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஆக்குபை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லருக்கு வந்துட்டு தோணுது, மற்றவங்க கையில் நான் சாகிறத விட நானே வந்துட்டு என்னை கொண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1945ல் அவருக்கு வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிறார். சரிங்களா? அதுக்கடுத்து வார் இன் ஏஷியா பசிபிக் ரீஜன். இப்போ வந்துட்டு யூரோப்பில் வந்துட்டு வார் நடந்து பார்த்துருவோம். யூரோப் ரீஜனில் ஹிட்லர் இறந்து போனதுக்கப்புறமா இந்த வார் வந்துட்டு எண்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ வந்துட்டு ஏஷியா பசிபிக் ரீஜன், அதாவது சைனா, அதுக்கடுத்து ஜப்பான், இந்தியா, இந்த ரீஜனுக்குள்ள செகண்ட் வேர்ல்டு வார் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி முடிஞ்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு சர்வாதிகார நாடு இருந்தது யார் அப்படின்னு சொன்னால் ஜப்பான் வந்துட்டு ஒரு குட்டி தீவு தான். குட்டி தீவாக இருந்தாலுமே மற்ற நாடுகளில் சைனாவை எதிர்த்து போரிடுற அளவுக்கு சைனாவில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் பிளேசஸ் ஆக்குபை பண்ணுற அளவுக்கு ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அமெரிக்கா, ஜெர்மனி, இட்டாலி இவங்கெல்லாம் பயன்படுத்தின எஜுகேஷனல் சிஸ்டமையும் அவங்கெல்லாம் பயன்படுத்தின மாடர்ன் வெப்பன்ஸையும் வந்துட்டு பயன்படுத்தி போர் புரிஞ்சிருந்தாலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. சார் 1937ல் சைனாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் இவங்க வந்துட்டு ஆக்குபை பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட். இப்போ தான் அமெரிக்கா வந்துட்டு செகண்ட் வேர்ல்டு வார்க்குள்ளே வராங்க. அதுக்கான முக்கியமான காரணமாக இருந்தது பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட். பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட் என்ன அப்படின்னா 1941ல் ஜப்பான் வந்துட்டு அமெரிக்காவோட பேர்ல் ஹார்பர் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க. இது ஒரு மார்னிங்குமே இல்லாமல் பேர்ல் ஹார்பர் வந்துட்டு அமெரிக்காவோட ஹார்பர் வந்துட்டு அட்டாக் பண்ணுறாங்க. இதனால் அமெரிக்கா வந்துட்டு மிகப்பெரிய அளவு கோபம் அடைஞ்சு 1941ல் ஜப்பான் மீது போர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியனில் நடக்கக்கூடிய வாரும் அதே மாதிரி யூரோப்பில் நடக்கக்கூடிய வாரும் ஒரே முனைக்கு வந்துச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்துட்டு யூரோப்லேயும் ஜப்பான் வந்துட்டு சவுத் ஈஸ்ட் ஏஷியாலையும் இருக்குது. இப்போ வந்துட்டு அமெரிக்காவும் ஜப்பானுக்கும் வார் நடக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா வாரும் வேர்ல்டு வார் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உள்ள உலக நாடுகளில் வந்துட்டு பெருசாக பார்க்கப்படுச்சு. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்துட்டு இவங்க ஜப்பான் மீது போரை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிட்வேல வந்துட்டு நிறைய பேட்டில்ஸ் வந்துட்டு நடக்குது. ஹீரோஷிமா அண்ட் நாகசாகி ஆகஸ்ட் 1945ல் ஹீரோஷிமா அண்ட் நாகசாகி மேலே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்துட்டு அணுகுண்டுகளை வந்து டெவலப் பண்ணுறாங்க. அணுகுண்டுகளை டெவலப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோஷிமா மேலே அணுகுண்டை வந்துட்டு போடுறாங்க. அப்போ சரண்டர் ஆக சொல்லி ஜப்பானை கேட்குறாங்க. பட் ஜப்பான் வந்துட்டு முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துறாங்க. மறுபடியும் நாகசாகி மேலே பாம்பு போடுறாங்க. பாம்பு போடும்போது ஓகே நாங்கள் சரண்டர் ஆகிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் வந்துட்டு ஒத்துக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து 15 ஆகஸ்ட் 1945ல் செகண்ட் வேர்ல்டு வார் எண்டுக்கு வருது. 2 செப்டம்பர் 1945ல் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு நாங்கள் முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் வந்துட்டு சைன் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தா செகண்ட் வேர்ல்டு விளைவுகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது நியூக்ளியர் ஃப்ளோ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் வந்துட்டு வேர்ல்டு பேங்க்கு, யுஎன்ஓ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், IMF, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், இந்த மாதிரியான இன்டர்நேஷ்னலாக இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ் வேர்ல்டு பீஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் அதே மாதிரி உலக நாடுகளோட பொருளாதார வளர்த்து
பண்ணுறதுக்காகவும் இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் வந்துட்டு உருவாக்கப்படுது. அதுக்கடுத்து நியூக்ளியர் புளோரிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, இப்போ அதாவது அணுகுண்டு வந்துட்டு இவ்வளோ பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அதை உருவாக்கின அமெரிக்காவுக்கு அணுகுண்டு வந்துட்டு இவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வெப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. அதனால் உலக நாடுகள் எல்லாமே குறிப்பிட்ட அளவு தான் அணுகுண்டுகள் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அணுகுண்டுகளில் இருக்கக்கூடிய பயன்படுத்துறதுக்கான விதிமுறைகளை வந்துட்டு வகுக்கப்படுது. சரிங்களா? அதுக்கடுத்து ஹோலோகாஸ்ட் அண்ட் இட்ஸ் ஃபாலோவர்ஸ். ஹோலோகாஸ்ட் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் பேரழிவு தான் ஹோலோகாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஜூஸ் இன மக்கள், ஹிட்லருக்கும் சரி அங்கே இருக்கக்கூடிய ஜெர்மனி மக்களுக்கும் சரி ஜூஸ் கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு தான் ஜூஸ். அந்த ஜூஸ் இன மக்களை பிடிக்காது. சரிங்களா? பிடிக்காதனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹிட்லர் கிட்டத்தட்ட 60 லட்சம் ஜூஸ் இன மக்களை வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகுது, எதுக்காக கொலை பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு இவங்களுக்கு எதுக்காக வெறுப்புணர்வு ஏற்படுது அப்படின்னு சொன்னால், ஜூஸ் இன மக்கள் ஜெர்மனியில் வட்டிக்கு பணம் கொடுக்குற வேலையை வந்துட்டு பணம் பண்ணிகிட்டு இருக்காங்களே, மணி லெண்டர்ஸாக இருக்கிறாங்க. இதனால் நார்மலாக வந்துட்டு மணி லெண்டர்ஸ் கடன் கொடுக்குறவங்க மேலே ஒரு வெறுப்புணர்வு மக்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதை சப்போர்ட் பண்ண அதை வந்துட்டு இவர் மிகப்பெரிய அளவில் ஹிட்லர் பரப்புறதுனால மக்களிடையே வந்துட்டு ஜூஸ் இன மக்களுக்கு எதிராக எதிர்ப்புகளை வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. சரிங்களா? இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஜூஸ் இன மக்கள் கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் செகண்ட் வேர்ல்டு எண்டில் ஹிட்லரால் கொல்லப்பட்டிருக்கிறாரு. அதுக்கடுத்து யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் ஏற்படுது. யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொன்னால் அது கீழே வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் மாதிரி செயல்படுது. சரிங்களா? ஏன்னா வேர்ல்டு பீஸை நிலைநாட்டணும், உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுக்கு வந்துட்டு நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்குது. சரிங்களா? அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் அசம்பிளி, அதுக்கடுத்து கோர்ட், இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அதுக்கடுத்து என்ன சொல்கிறோம் வேர்ல்டு பேங்க்கு, ஐஎம்எஃப் அப்படின்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு, இவங்க எல்லாருமே யுஎன்ஓக்கு கீழே செயல்படக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ். சரிங்களா? இவங்க எல்லாமே எதுக்காக பாடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலக நாடுகளோட வளர்ச்சிக்காகவும் அது மாதிரி உலக நாடுகளுக்கு பொருளாதார வளர்ச்சி பண்ணி அவங்கள டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இவங்கெல்லாம் வேலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் இதை பற்றி படிச்சிங்க அப்படின்னு சொன்னது ஓவராலாக இவங்களுக்கு பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த லெசன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆச்சு. இதே மாதிரி எல்லா லெசன்ஸ்க்கான ஸ்டோரிஸ் ப்ளஸ் லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னாலும் அதே மாதிரி ஸ்டோரிஸ் வேணும்னாலும் நம்மளோட சேனலில் இனிமேல் அப்டேட் பண்ணுறோம். அந்த அப்டேட்ஸ் எல்லாம் உடனே வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் தேவைப்படும் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் சோஷியல் எஜுகேஷன். பாய்.